ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 3. ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ 3rd டே ஃபினிஷ் கிளாஸ் வந்து போக போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறது இந்த விலாகில் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கப் வந்து சுடு தண்ணி குடிப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்பைஸியாக எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு 7 மணிக்கெலாம் பஸ்ஸு. எனக்கு ஒரு வியாதி இருக்குது. என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து வாமிட் வரும். அது பஸ்ஸுனால் எனக்கு செட்டே ஆகாது. பட் வேறு வழி இல்லை, எங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுவும் 7 o'clock பஸ் நான் கேட்ச் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ காலையிலேயே ரைஸ் வந்து சாப்பிட்டா செட் ஆகாது. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஸோ காலையில் நம்ம சாப்பிட்றோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்கள பார்த்தா எனக்குலாம் ஃபஸ்ட்டு இரிட்டேட் ஆகும். இது எப்படி ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பனானா சாப்பிடுவோம், இது சாப்பிட்டா எப்படி ஒருத்தவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும் அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். பட் வந்து நீங்கள் நிஜமாகவே நம்புங்க, ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன், கார்ப்ஸு, ஃபைபரு, ஃபேட்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி உங்கள் பிளேட்டை அரேஞ்ச் பண்ணி, வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்கக்கூடாது, கலர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பிளேட் பார்க்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்குது அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. பசிக்கவும் பசிக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நம்ம ஜங்க் ஃபுட் வாங்குகிற காசுக்கு அதை விட கம்மியாக தான் இது வந்து வருது. ஸோ நான் அப்படி கொஞ்ச நாள் பழகினேன். அப்புறம் வெயிட் லாஸுமே நல்லா ஆகுது அண்ட் நமக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்படி கொஞ்ச நாட்களாக இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன். அதனால் வந்து மார்னிங் நான் எதுவுமே சமைக்காமல் ஃப்ரூட்ஸு, எக்கு மட்டும்தான் சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து புதினா ரைஸ் செஞ்சுருந்தேன். ஸோ புதினா ரைஸ் கூட ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு எக்கில் எல்லோ எக் இருக்குல்ல, அது சாப்பிடவே மாட்டாங்க. அது சாப்பிட்டா வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஆகும், அதாகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 எல்லோ எக் தாராளமாக சாப்பிட்லாம். ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய எக்கு சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் வேணும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஒயிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு, எல்லோ வந்துட்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 எல்லோ எக் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டேன்னா மதியம் வந்து புதினா ரைஸ் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். சமைக்கிறதுலாம் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் ஒருத்தி தான் வந்து எல்லா ஆங்கிள்ஸும் வச்சு எடுத்து காலையில் நான் கிளம்புறதுங்கிறது முடியாத காரியம். ஸோ அதனால் நான் பேக் பண்ணுற வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்குமே ஆஸ் யூஷுவல் நீங்கள் இன்னொரு 3 monthsக்கு இந்த மாதிரி ஒரு இருட்டான இதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிளம்பியாச்சு. ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 3. ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நேற்று டே 2 வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் போச்சு. ஏன்னா நியூ லாங்குவேஜ், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ டே 3 வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்கெலாம் வந்து படிச்சிருக்கேன். 2 hours உட்காந்து படித்தேன். அண்ட் எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் வந்து கிளாஸ்க்கு போவோம். பட் இப்போ கிளாஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட் இருக்கிறதால அவர் எடுத்துகிட்டு போய் டே கேரில் விட்டுருவார். நெக்ஸ்ட்டு வீக்கு தான் எனக்கு செம்ம டாஸ்க் இருக்குது. ஸோ 7 மணிக்குள்ளே பாப்பாவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் டே கேரில் விட்டுட்டு நான் வந்து பஸ் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி காலைல எழுந்திரிச்சு சமைக்கணும், அவளுக்கு கூட்டணும், குளிப்பாட்டணும், இது மாதிரி நிறைய டாஸ்க் எனக்கு இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் நான் ஃப்ரீங்கிறதால நான் மட்டும் எழுந்து ரெடியாகி சமைச்சு சாப்பிட்டுட்டு பாக்ஸுக்கு போட்டுக்கிட்டு வந்தால் போதும். அவங்க வந்துட்டு அவங்க குழந்தைங்கள விட்டுட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் தனியாகவே பஸ் ஸ்டாப் வந்துடுவேன். ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாப். ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சுற்றி முற்றி இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி டே. பட் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலாக தான் இருந்துச்சு காலையில் பார்க்குறதுக்கு. ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பட் பஸ் ஸ்டாப்பில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. ஒரு ஈ காக்கா கூட கிடையாதுங்க. ஸ்னோவும் நானும்.
ஸோ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன் இன்றைக்கி யாருமே வரலன்னு ஒன்றும் தெரியல. பட் இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் டைமுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து வந்துடும். நம்ம ஊர் மாதிரி வந்து கை காட்டினாலாம் நிப்பாட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைமிங்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பாஸ் எடுத்துருப்போம், அதில் கியூஆர் கோட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து வந்துடும். இங்கே கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க பஸ்ஸில், டிரைவர் மட்டும்தான். அவரே மொத்தமாக ஆக்சஸ் பண்ணிப்பார். ஸோ பஸ்ஸு ஏறும்போதே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கியூஆர் கோட் வந்துட்டு இருக்கும். அது வந்து உங்களோட பாஸ் இருக்குள்ள அந்த கார்டில் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து டிக்கெட் வேலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட கையில் காசாது இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இறக்கிட்டுருவாங்க. நீங்கள் நம்ம ஊர் மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம், உள்ளே போயிட்டு ஆஃப் டிக்கெட் ஃபுல் டிக்கெட் அந்த டிக்கெட்லாம் எதுவுமே வந்து இங்கே கிடையாது. ஸோ வந்து பஸ் பாஸ் வந்து எங்கே எடுக்கணுன்னா லைப்ரரி இங்கே இருக்கும். லைப்ரரியில் போய் உங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு மாதிரி இங்கே வந்து ஒரு பப்ளிக் நம்பர் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்கள் பஸ் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி நீங்கள் 30 days இல்லை 2 months பேக் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த மாதம் வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணால் போய்க்கலாம், அன்லிமிட்டெட். ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டோன்னா பஸ்ஸில் இந்த ஜோன் டு அந்த ஜோன் இருக்கும், அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எதுலையாவது வந்து பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா எனக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி நமக்கு பதட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. பட் ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு பார்த்தா ஆசை வர மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பிரேக் டைமில் தான் நான் வந்துட்டு எடுத்தேன். கிளாஸ்க்கு வந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக பின் பாயிண்ட்டாக டைமுக்கு 8 o'clockனா 8 o'clock வந்துடுவாங்க. ஸோ பிரேக்கும் அதே மாதிரி தான், முன்ன பின்ன அப்படிலாம் கிடையாது. எக்ஸாக்ட் டைமிங் பஞ்சுவாலிட்டி வந்து இங்கே ரொம்பவே கீப் அப் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் டேயில் என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேர்ட்ஸ், குட் மார்னிங், சாரி, எஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரிலாம் கேட்போம்ல. அவங்க நேம் என்ன, வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்டாக, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் படிக்கிறதுங்கிறதே பெரிய டாஸ்க்கு. ஸோ நம்மளே அதை மனப்பாடம் பண்ணி தான் படிச்சிருப்போம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். பட் இவங்க இங்கிலீஷும் யூஸ் பண்ணாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம். ஆனால் நான் செகண்ட் டே ஹோம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு போயிருந்தேன். அதனால் எனக்கு தேர்ட் டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. செகண்ட் டேயில் என்ன பேசினாங்க எனக்கு புரியலை, டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு அப்படிலாம் நான் சொன்னல. ஸோ தேர்ட் டே வந்து அந்த சேம் வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, ஓகே இதுக்கு மீனிங் இது தான் அப்படின்னு எனக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்க சைகையிலையும் காட்டுவாங்க. நம்ம அந்த வேர்ட்ஸ் மீனிங் படிச்சுட்டு போனதால் நமக்கும் ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் டே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சிஸ்டம் எப்படி லாகின் பண்ணணும், அந்த தனியாக இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சில டாஸ்க்கும் கொடுத்தாங்க. அதில் கொஷின் அண்ட் ஆன்சர் 1 word கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அவ்வளோதான், தேர்ட் டேவும் முடிஞ்சது. எங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் போய் ஹோம் ஒர்க் பண்ண போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை டே கேர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நான் போகிறதுக்குள்ளே டயர்டாகிடுவேன். அதனால் ஈவினிங் எந்த கிளிப்புமே என்னால் எடுக்க முடியாது. ஸோ மார்னிங்லேருந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதால இப்படி தான் டே வந்து போகுது. 4th டே எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பாய்.